ஹலோ! வெல்கம் டு ஹென்னா பிளிஸ் பை பிரியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்டர்ஸ். பார்டர் டிசைன்ல இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறது ஒரு 50 டிசைன்ஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதுவே போதும். இது மட்டும் இல்லாம நம்ம நடுவுல பீகாக், எலிஃபண்ட் அண்ட் பேபி ஷவர் எலமெண்ட் இதெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா? அதுலேயும் நம்ம சில பார்டர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் பார்டர்ஸ்? ஓகேங்களா? பார்டர்ஸ் அப்படின்றது மெயின் டிசைன் கிடையாதுங்க. இது ஒரு கனெக்டிங் டிசைன். நம்ம வந்து ஒரு கிரிட் ஃபில்லிங், ரிவர்ஸ் ஃபில்லிங் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த டிசைன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பார்டர்ஸ். ஸோ ஒரு டிசைனும் இன்னொரு டிசைனும் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பக்கம் ஃபில்லிங்ஸ் இருக்குன்னா நெக்ஸ்ட் வந்து கிரிட் வரும்போது இது ஃபில்லிங்ஸ் இது கிரிட்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும்னா நடுவில் வந்து பார்டர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ வந்து பார்டர்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து 50 டிசைன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். 50 டிசைன்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே போதும். ஒரு பேசிக் லெவலில் நம்ம கிளாஸஸ் முடிச்ச உடனே ஒரு ப்ரைடல் அட்டென்ட் பண்ணுற அளவுக்கு இது வந்து போதுமானதாக இருக்கும். இதில் வந்து நான் பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் 50 டைப்ஸ் ஆஃப் பார்டர் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி சொன்னது மாதிரி இட்ஸ் நாட் அ மெயின் டிசைன். ஓகேங்களா? இது ஒரு கனெக்டிங் டிசைன் அவ்வளோதான். ஸோ இந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அந்த டிசைன்ஸ் பார்க்கலாமா? 50 பார்டர் டிசைன்ஸும் ஒன்றோட ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் பார்டர் டிசைன்ஸ் இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பார்டரில் ஃபஸ்ட்டு மெயின் வந்து பார்த்திங்கன்னா டார்க் லைன், டபுள் லைன், டபுள் ஹம்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் தான் இருக்கணுன்றது கிடையாது. பட் அந்த ஸ்பேஸ் பொறுத்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு டார்க் லைன் போடுங்க, அப்புறம் டபுள் லைன், அப்புறம் டபுள் ஹம்ஸ். அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா இது வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஸ்பேஸ் சின்னதாக இருக்குன்ற பட்சத்தில் டார்க் லைன், சிங்கிள் ஹம்ஸும் கூட பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம விருப்பம்தான். அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு டார்க் லைன், டபுள் ஹம்ஸ், அதுக்கப்புறமா டிசைன், அகைன் டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்து பார்டர் டிசைன்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இட் மேபி சிங்கிள் லைன் ஆர் டபுள் லைன் எது இருந்தாலும் நம்ம விருப்பம் தாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் லைன் கொடுத்துட்டு சிங்கிள் ஹம்ஸும் கொடுக்கலாம், டபுள் லைன் கொடுத்துட்டு ட்ரிபிள் ஹம்ஸும் கொடுக்கலாம். நம்ம விருப்பம் தான். ஆனால் டபுள் லைனுக்கு மேலே போக வேண்டாம். டார்க் லைன், டபுள் லைன், ட்ரிபிள் ஹம்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். டார்க் லைன், சிங்கிள் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுக்கலாம். ஆனால் டார்க் லைன், ட்ரிபிள் லைன் எல்லாம் கொடுக்க வேண்டாம். அது நல்லா இருக்காது. அந்த ஸ்பேஸே ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பார்டர் டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 1 இன்ச் வரைக்கும் இருக்கலாம். இப்போ நம்ம ஃபிங்கரில் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஃபஸ்ட் லைன் இருக்கும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு இருந்தாவே போதும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு. ஸோ ரொம்ப பெருசாக இருந்தாலும் மெயின் டிசைனை இதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ வந்து பார்டர் டிசைன் எப்போதுமே குட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? பார்டர்ஸ் எப்போதுமே ஒரு 1 இன்ச்குள்ளே இருந்தால் பார்க்க ரொம்ப அழகாக தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க டிசைன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ பார்டர்ஸ் டிசைனில் இது ஃபஸ்ட் டிசைன். ஓகேவா? ஃபஸ்ட் டிசைனில் ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி கோன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம செல்லோ டேப் ரிமூவ் பண்ணிவிட்டு மெதுவாக பீல் ஆஃப் பண்ணோன்னா அது வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஆர்கானிக் கோனில் இது சிலருக்கு வந்து ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பேசிக் எலமெண்ட்டில் பார்த்துருப்போம் இல்லையா? டார்க் லைன் பண்ணுறது. ஸோ டபுள் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த டபுள் லைனுக்குள்ளே கலர் பண்ணுங்கள். ஸோ அந்த டார்க் லைன் அண்ட் தென் டபுள் லைன் அண்ட் தென் டபுள் ஹம்ஸ். ஓகேவா? இது வந்து பர்ஃபெக்டான அந்த ஸ்பேஸ்க்கு வந்து ஃபிட் ஆகிற மாதிரி நான் சொல்லித்தரேன். ஒருவேளை ஸ்பேஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா டார்க் லைன், சிங்கிள் ஹம்ஸ் போதும். அப்படி இல்லாமல் ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம டார்க் லைன், டபுள் லைன், ட்ரிபிள் ஹம்ஸும் கூட கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம விருப்பம்தான். ஆனால் டார்க் லைன், ஒரு டபுள் லைன், டபுள் ஹம்ஸ் வந்து யூஸ்வலாக நம்ம கொடுக்குற ஒரு ஃபார்மேட். ஓகேவா? ஸோ வந்து இந்த மாதிரி தான் ஒரு டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா டிசைன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்டர் டிசைன்லலாம் நம்ம எங்கே அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் இதை பற்றின டீட்டெயிலெல்லாம் பேசிக் லெவல் முடித்த உடனே டெமோ கிளாஸில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். ஓகேவா? ஸோ வந்து டார்க் லைன் கொடுத்துட்டேன், டபுள் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா டிசைன் நான் போடுறேன். இது வந்து நார்மலாக நம்ம ஹம்ஸ் போடுவோம் இல்லைங்களா? அதிலே கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுக்கணும். இது போல் டிசைன் போட்டதுக்கப்புறமா அகெயின் டார்க் லைன், டபுள் ஹம்ஸ். ஓகேவா? ஸோ வந்து நம்ம பார்டர்ஸில் கவனிக்க வேண்டியது இது வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங் பேட்டர்ன். ஓகேவா? கனெக்டிங் டிசைன் கூட சொல்லுவாங்க. ஷெல்ஃபிஷ் பேட்டர்ன் இருக்குது. ஸோ ஷெல்ஃபிஷ் பேட்டர்ன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இது எதனால கனெக்டிங் பேட்டர்ன், அது எதனால செல்ஃபிஷ் பேட்டர்ன், இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் அந்த டாபிக் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ வந்து டார்க் லைன் நம்ம எங்கே கொடுத்துருக்கோம், அந்த யூ டிசைன் போட்டது கீழவே டார்க்கன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ வந்து அது டார்க் லைன், அகைன் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்தா இந்த பார்டர் டிசைன் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஒவ்வொரு டிசைனும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நோட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் என்னடா இது அப்படின்ற மாதிரி புரியாத மாதிரி தான் இருக்கும். ஃபைனலாக எங்கெங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கிளியர் கட்டாக புரியும். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட் டிசைன் முடிச்சாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், என்னோடய விரலோட அந்த ஃபஸ்ட் லைன் இருக்குது இல்லைங்களா, அந்த அளவுக்கு தான் இருக்கும். இதுதான் கரெக்டாக இருக்கும். இதை விட பெருசானா ரொம்ப நல்லா இருக்காதுங்க. பெரிய பெரிய டிசைனும் வரும். ஆனால் பெரிய பெரிய டிசைன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பேட்டர்னில் வரும். அட்வான்ஸ் பேட்டர்னுங்கும்போது அந்த டிசைனே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்றதுனால பார்டர் டிசைன் வந்து பார்டர் மாதிரி தெரியாமல் அது ஒரு மெயின் டிசைன் மாதிரி ரொம்ப அழகாக தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து செகண்ட் டிசைன் பார்க்கலாம். செகண்ட் டிசைனும் அதே மாதிரி டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் போட்டுக்கலாம். இந்த பார்டர் பெல்ட் டிசைனில் சில இடத்துல நான் ஸ்பீடப் பண்ணியிருப்பேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். அதனால தான் நான் ஸ்பீடப் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வீடியோ. ஸோ அதனால் அங்கங்கே நான் ஸ்பீடப் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள், நல்லாவே புரியும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் எல்லாத்துக்குமே அதுதான் பொருந்தும். ஓகேங்களா? அடுத்தது வந்து இது வந்து டபிள்யூ டிசைன். ஓகேவா? ஸோ நார்மலாக டபிள்யூ போடுற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறமா அகைன் நம்ம இது கனெக்டிங் பேட்டர்ன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். டபிள்யூ போட்டதுக்கப்புறமா கீழே ஒரு லைன் கொடுத்துட்டு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம கலர் பண்ணோன்னா பார்க்க ரொம்ப அழகாக தெரியும். ஓகேங்களா? இதே மாதிரி டார்க் லைன் கொடுத்தாச்சு. லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்து இந்த பார்டர் பெல்ட் டிசைனை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான பார்டர் பெல்ட் டிசைன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிங்கரோட அந்த ஒரு லைன் இருக்கிற அளவுக்கு தான் வரும். அந்த அளவுக்கு தான் வரணும். அப்போ தான் அது வந்து பார்க்க லுக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். ஓகேங்களா? ஸோ வந்து செகண்ட் ஒன் முடிச்சாச்சுங்க. அடுத்தது நான் ஆல்ரெடி டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் போட்டு வச்சுருக்கேன். தேர்ட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டிசைன் போட்டிருந்தோம் இல்லைங்களா, லாங் ஹம்ஸ், அதே மாதிரியே போட்டுக்கலாம். இது போல் லாங் ஆர்ம்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா நடுவில் குட்டி குட்டியாக ஒரு லைன்ஸ் போட போகிறோம். ஓகேவா? இப்போ ஆர்ம்ஸ் போட்டு முடிச்சாச்சு. நடுவில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு லைன் போட்டிங்கன்னா இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபஸ்ட்டு பார்டர் டிசைனுக்கும் நம்ம தேர்ட் பார்டர் டிசைனுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி போட்டதுக்கப்புறமா அகெயின் இதுவுமே கனெக்டிங் டிசைன் தான். ஸோ வந்து ஒரு லைன் போட்டதுக்கப்புறமா அந்த இடத்த கலர் பண்ணிட போகிறோம். அந்த ஷேப் மேலேயே நம்ம கலர் பண்ணும்போது லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இது போல் கலர் பண்ணிட்டதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் லைன், டபுள் ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். தேர்ட் டிசைன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. 1, 2, 3 இந்த 3 டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங் பேட்டர்ன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இது எதனால் கனெக்டிங் பேட்டர்ன், ஒரு லைட் டிசைன் வந்து அதுக்கப்புறமா அந்த டிசைனுக்கு சேர்ந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இது கனெக்டிங் பேட்டர்ன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபிஷ் பேட்டர்ன். ஓகேங்களா? ஃபோர்த்து டாபிக் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபிஷ் பேட்டர்ன். இந்த மாதிரி ஒரு யூ போட்டதுக்கப்புறமா அதை வந்து நம்ம கலர் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ இந்த டிசைனுக்குமே டார்க் லைன், டபுள் லைன் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ வந்து இது கனெக்டிங் பேட்டர்ன். இப்போ வந்து செல்ஃபிஷ் பேட்டர்ன் பார்க்கலாம். செல்ஃபிஷ் பேட்டர்ன்லையும் சேம் அதே மாதிரி ஒரு டார்க் லைன் கொடுக்க போகிறோம். லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்துட்டதுக்கப்புறமா ஒரு டாட் வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் எலமெண்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, டாட்ஸ் எப்படி வைக்கணும்னு அதே மாதிரி வைங்க. ஸோ வந்து ரவுண்ட் பண்ணி அதுக்குள்ளே கலர் பண்ணுறதெல்லாம் வேண்டாம். ப்ரெஷர்லேயே நம்ம வந்து அழகாக ரவுண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது போல் ரவுண்ட் போட்டதுக்கப்புறமா கீழே வந்து இது போல் நம்ம வந்து யூ ஷேப் கொடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி டார்க்கர் டிசைனாக இருக்கிறனால டிசைன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அகெயின் வந்து நம்ம டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுப்போம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைனோட கனெக்ட் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபிஷ் பேட்டர்ன். இந்த மாதிரியான டாட்ஸ் கொடுக்கும்போதோ இல்லை வெயின்ஸ் கொடுக்கும்போதோ அது வந்து கனெக்ட் ஆகாது. ஸோ வந்து இது செல்ஃபிஷ் பேட்டர்ன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டிசைனுக்குமே ஃபஸ்ட்டு 3 டிசைனுக்குமே இதுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது எல்லாமே அப்படியே கனெக்டிங்காக வந்திருக்கும். இது மட்டும் பார்த்திங்கன்னா அந்த டாட் வச்சதுக்கப்புறமா யூ ஷேப் போட்டு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்போம். இதுதான் செல்ஃபிஷ் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி டார்க்கர் டிசைன் வர்ற இடத்துல நம்ம வந்து அகெயின் டார்க் லைன் வந்து ஒரே லைனாக கொடுக்காம கொஞ்சம் கேப் விட்டு கொடுக்கணும். இது வந்து செல்ஃபிஷ் பேட்டர்ன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து 5th டிசைன் பார்க்கலாம்.
சேம் அதே மாதிரி டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு லைன் கொடுத்து ஹம்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எப்போதுமே டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டிசைன் போடுங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கொடுக்க போகிறது வெயின்ஸ். ஸோ வெயின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக் எலமெண்ட்டில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு குட்டியாக லைன் போட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் வெளியே வரும். அதில் வந்து லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வெயின்ஸ் ஃபார்ம் ஆயிரும். இதுவுமே இந்த ஃபஸ்ட்டு 5 பார்டர் டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சேம் இதுவுமே செல்ஃபிஷ் பேட்டர்ன் தான். ஓகேங்களா? ஸோ வந்து டிசைன் முடிஞ்சதுக்கப்புறமா சின்னதாக ஒரு கேப் விட்டு நம்ம வெயின்ஸ் மாதிரி போட்டுக்கிறோம். சாரி, ஹம்ஸ் மாதிரி போட்டுக்கிறோம். இது செல்ஃபிஷ் பேட்டர்ன். ஸோ அந்த ஹம்ஸ்க்கு மேலேயே நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது, கலர் பண்ணும்போது ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும். ஃபஸ்ட்டு அந்த டிசைனுக்கு மேலேயே கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓவராலாக கலர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 5th டிசைனும் ஃபினிஷ் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து 6th டிசைன் பார்க்கலாம். 6th ஒன்றுக்கும் சேம் அதே மாதிரி டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பார்டர்னு ஸ்டார்ட் பண்ணாவே நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி டார்க் லைன், சிங்கிள் லைன், டபுள் ஹம்ஸ், சிங்கிள் லைன், சிங்கிள் ஹம்ஸ் ஆர் சிங்கிள் லைன்ஸ், டபுள் லைன், டபுள் ஹம்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துக்கணும். ஓகேவா? நான் வந்து இந்த கிளாஸ் அப்படின்றனால ரொம்ப டைம் வந்து ரொம்ப எடுக்கும் அப்படின்றனால நான் வந்து கொஞ்சம் அந்த டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் எல்லாம் போடாமல் சிங்கிள் ஹம்ஸோட நான் டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணும்போது வீடியோவை பாஸ் பண்ணி விட்டுட்டு அந்த டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த டிசைன் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி குட்டி குட்டி லைன்ஸாக வெர்டிக்கலாக போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் வந்து டாட் வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 டாட் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா அந்த 3 டாட்டுக்கும் நடுவில் டாட் வைக்க போகிறோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா? அதே மாதிரியே திரும்ப டாட் வைக்க போகிறோம். இதே மாதிரியே நம்ம மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ஆனால் லைன்ஸ் போடும்போது மட்டும் கொஞ்சம் நெருக்கமாக போட்டுக்கோங்க. நான் ஒரு நிறைய கேப் விட்டு போட்டேன். அந்த மாதிரி போடாமல் கொஞ்சம் நெருக்கமாக போட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லா வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டிசைனுக்கு ஓகே. இன்ட்ரிகேட்டாக பண்ணும்போது நல்லா நெருக்கமாக போட்டால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதுவும் ஒரு டிசைன். இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். சரிங்களா? இதுவுமே மோஸ்ட் ஆஃப் த டிசைனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆப்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மெகந்தி டிசைனில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 6 டிசைனும் கண்டிப்பாக இருக்கும். இந்த 6 டிசைன் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா டிசைன்ஸ் இருக்குது. அது வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் டாப்பில் இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். 7th டிசைன் பார்க்கலாம். 7 டிசைனும் அதே மாதிரி டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். சேம் இதுவுமே அதே மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். நான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி விட்டுறேன். அப்போ தான் சீக்கிரமாக போட முடியும். இது போல் ஈவனாக ஸ்பேஸ் விட்டு நம்ம லைன்ஸ் போட்டுட்டதுக்கப்புறமா நடுவில் ஒரு ஸ்கொயர் போடுறேன். இது போல் குட்டியாக ஒரு ஸ்கொயர் போட்டு அதை வந்து நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். கலர் ஆர் டார்க் கலர் பண்ணலாம், இல்லை ஷேடிங் பண்ணிக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். நான் இன்றைக்கி வந்து கலர் பண்ணியிருக்கேன். ஸோ கலர், ஷேடிங் இதை பற்றியெல்லாம் நான் ஃப்யூச்சர் கிளாஸஸில் ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அதில் ஃபஸ்ட் டிசைனில் வந்து நம்ம டாட்ஸ் வச்சுருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயர் மாதிரி போடுறோம். ஓகேங்களா? இதுக்கும் அதுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கும். இதே மாதிரியே எல்லா லைன்ஸுக்கும் நம்ம வந்து ஒரு ஈவனாக ஸ்பேஸ் விட்டு ஸ்கொயர் போட்டு அதில் கலர் பண்ணிட்டோன்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதுலேயே நான் வந்து 8th டிசைனும் உங்களுக்கு சொல்லித்தரேன். சேம் இதே மாதிரி தான். ஹம்ஸ் போட்டுட்டதுக்கப்புறமா இதே மாதிரி லைன்ஸ் போட்டுக்கணும். அடுத்ததாக நடுவில் ஹார்ட்டின் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இது போல் ஹார்ட்டின் போட்டு உள்ளே வந்து கலர் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு பார்டர் பெல்ட் டிசைன் தான். ஸோ 2 ஹார்ட்டுக்கும் நடுவில் இன்னொரு ஹார்ட் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ ஹார்ட் போட்டு கலர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டியர் ட்ராப் போட்டிருந்தோம் இல்லையா? அதுலேயே இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒரே ப்ரெஷரில் இழுத்து விட்டு ஹார்ட் மாதிரியும் வரும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த 8 டிசைன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். ஸோ 9th டிசைனும் அதே மாதிரி டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஹம்ஸ் வந்து தலைகீழ போட போகிறோம். இது போல் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் இல்லைங்களா, யூ டிசைன், அதை வந்து நம்ம தலைகீழாக போட போகிறோம். இது போல் தலைகீழாக போட்டதுக்கப்புறமா திரும்ப கீழே இருந்து மேலே நம்ம வந்து யூ போட போகிறோம். ஸோ 2 யூக்கும் நடுவில் அந்த லைன்ஸ் போகிற மாதிரி. இந்த டிசைனும் மோஸ்ட் காமனாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து டிசைன்ஸ் புரியலைன்னா வீடியோவை பாஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அகெயின் இந்த டிசைன் ஆல்சோ கனெக்டிங் பேட்டர்ன், ஓகேவா? ஸோ லைட்டர் டிசைன் வந்தாவே அது வந்து கனெக்டிங் பேட்டர்ன் தான். இதே மாதிரி கலர் பண்ணி விட்டுடலாம். கலர் பண்ணி விட்டுட்டு டபுள் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்தோன்னா இந்த பார்டர் பெல்ட் டிசைனும் ஃபினிஷ் ஆயிரும். கீழே வந்து நம்ம கலர் பண்ணிட்டதுக்கப்புறமா மேலே கேப் இருக்குது இல்லைங்களா, அங்கேயும் நம்ம கலர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து நல்லா டிஃபைனாக அழகாக தெரியும். ஸோ இதே மாதிரி 2 பக்கமும் கலர் பண்ணி விட்டதுக்கப்புறமா டபுள் லைன், டபுள் ஹம்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல் டிசைன், ஓகேங்களா? ஸோ வந்து ஹம்ஸ் போட்டுட்டதுக்கப்புறமா எல் வந்து ஃபஸ்ட்டு எல்னு போட போகிறோம், திரும்ப தலைகீழாக போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஒரு எல் போட போகிறோம், திரும்ப தலைகீழாக அதே திருப்பி போட போகிறோம். இதுதான் டிசைன், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்தோன்னா இந்த பார்டர் பெல்ட் டிசைனும் ஃபினிஷ் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். சேம் அதே மாதிரி டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் போட்டுட்டதுக்கப்புறமா கீழே ஒரு மார்க்கிங் லைன் போட்டு மேலேருந்து ஒரு பெரிய யூ போட போகிறோம். இது மாதிரி ஒரு யூ ஷேப்பில் போட்டுக்கோங்க. இது போல் யூ ஷேப் போட்டுட்டதுக்கப்புறமா அவுட்டர் போர்ஷனை வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஷேப் மேலேயே வச்சு நம்ம கலர் பண்ணோன்னா தான் ஃபினிஷிங் நல்லா வரும். ஃபஸ்ட்டு வந்து அந்த யூ ஷேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபினிஷ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே அவுட்டர் போர்ஷன் வந்து கலர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இது போல் கலர் பண்ணிட்டதுக்கப்புறமா நடுவில் வந்து ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து திரும்ப ஒரு யூ ஷேப் போட்டு அதை கலரிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக ஷேடிங் பண்ணிக்கலாம். ஸோ ஷேடிங் டெக்னிக், கலரிங் டெக்னிக் எல்லாம் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ கலரிங் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம டார்க்காக அந்த போர்ஷனை ஃபில் பண்ணுறது வந்து கலரிங். ஷேடிங் அப்படின்றது நம்ம லைட்டாக பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து ஷேடிங். எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்றது நான் கிளாஸில் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸில் வரும் இல்லைங்களா, நான் சொல்லித்தரேன். ஸோ வந்து இதுவும் டார்க்கர் போர்ஷன் தான் இல்லையா. கீழே வந்து அகெயின் வந்து டார்க்கர் போர்ஷன் வரும்போது திரும்ப நம்ம டார்க் லைன் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அது தெரியாது நமக்கு. இப்போது இந்த டிசைன் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா திரும்ப டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுக்காம ஒரு லைன்ஸ், ஒரு 2 ஹம்ஸ் ஆர் டபுள் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டிசைன் அவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா டீ டிசைன், ஓகேங்களா? ஸோ ஒரு டீ போட்டதுக்கப்புறமா கீழே ஒரு மார்க்கிங் லைன் போட்டுக்கோங்க. மார்க்கிங் லைன் போட்டு அந்த டீவே நம்ம திரும்ப நேராக போட போகிறோம், அகைன் தலைகீழாக போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது போல் போட்டிங்கன்னா டிசைன் வந்து ஃபினிஷ் ஆயிரும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து லைட்டர் போர்ஷன் இல்லையா, அதனால டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஜே டிசைன், ஓகேங்களா? ஸோ ஜே வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது போல் தலைகீழாக போட போகிறோம். ஓகேங்களா? இது போல் தலைகீழாக போட்டு திரும்ப அதே ஜேவை இந்த பக்கம் திருப்பி போட போகிறோம். திரும்ப இந்த பக்கம் வந்து அகெயின் நம்ம ஃபஸ்ட்டு ஜே போட்டிருப்போம் இல்லைங்களா, அதுக்குள்ளே கொண்டு போய் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். புரியலைன்னா திரும்பவும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஜே வந்து நம்ம டைரெக்டாக போடாமல் கொஞ்சம் இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் போட போகிறோம். ஓகேங்களா?
ஜே போட்டு திரும்ப கீழேருந்து மேலே சேம் ஜே. ஓகேங்களா? இது மாதிரி கொடுத்துட்டு கீழே ஒரு லைன் கொடுத்ததுக்கப்புறமா டார்க் லைன் பண்ணி டபுள் லைன் கொடுத்து டபுள் ஹம்ஸ் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த டிசைனும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு ஜே போட போகிறோம். கீழே இருந்து மேலே தலைகீழ ஜே போட போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் டிசைன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டிசைனும் அதே மாதிரி நான் வந்து டார்க் லைன் டபுள் ஹம்ஸ் போடலைன்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த டிசைனை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் அதை போட போட தான் உங்களுக்கு ஹம்ஸ் ஃபாஸ்ட்டாக வரும். டார்க் லைன் பண்ணுறது பர்ஃபெக்டாக வரும். லைன்ஸ் போடுறது கிளியராக வரும். நீங்கள் அது இல்லாமல் சரி இந்த டிசைன் மட்டும் போட்டுக்கலான்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வராது. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் இல்லையா? ஸோ வந்து ஃபினிஷிங் வரணுன்னா அதெல்லாம் போட்டு பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஃபினிஷிங் வரும். ஓகேங்களா? இப்போ 14th அண்ட் 15th டிசைன் பார்க்கலாம். ஸோ 14th டிசைனில் நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி வெயின்ஸ் போடுறோம். வேவி லைன்ஸ் கொடுத்து வெயின்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து நம்ம பேசிக் எலமெண்ட்லேயே பார்த்துருந்தோம். வெயின் டிசைனுக்கு பதிலாக டாட் டிசைன் கொடுத்தாலும் அதுவும் ஒரு பார்டர் தான். ஸோ அகெயின் இது வந்து செல்ஃபிஷ் பேட்டர்ன். ஸோ நம்ம வந்து ஒரு லாங்காக வைடாக ஒரு ஹம்ஸ் போட்டு டார்க்கர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வைடாக ஒரு ஹம்ஸ் போட்டிருக்கோம். அதில் வந்து கலரிங் கொடுத்துட்டோன்னா இந்த பார்டர் டிசைன் வந்து ஃபினிஷ் ஆயிடும். ஸோ வந்து செல்ஃபிஷ் பேட்டர்ன் என்ன, கனெக்டிங் பேட்டர்ன் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ வந்து இது போல் டாட் வெயின்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி டார்க்கர் டிசைன் இல்லையா? அது வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து இது வந்து செல்ஃபிஷ் பேட்டர்ன். மற்றபடி அந்த யூ டிசைன் டி டிசைன் இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? இது வந்து லைட்டர் டிசைன். ஸோ வந்து இது கனெக்டிங் டிசைன். ஓகேங்களா? 16th டிசைன் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம பாம் டிசைனில் பார்த்துருப்போம். ஸோ ரொம்பவே சிம்பிள். இது மாதிரி டார்க்கராக போட்டு லைட்டாக இழுத்து விட்டாவே போதும். இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு டார்க்கராக கொண்டு வந்து லைட்டாக இழுத்து விட போகிறோம். இந்த டிசைன் எல்லாம் மோஸ்ட்லி வந்து நீங்கள் பாம் டிசைனில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டிசைனில் இதுவும் ஒன்று. ஓகேங்களா? இந்த பார்டர் டிசைனும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து டார்க்காக நம்ம கட்டை விரலால் ப்ரெஷர் பண்ணுறதா தான் இந்த டார்க்கர் லைனும் லைட்டர் லைனும் இருக்குது. ஓகேங்களா? ஓரளவுக்கு ப்ரெஷர் கண்ட்ரோல் நம்ம கட்டை விரலில் இருந்துச்சுன்னா இந்த டிசைன் எல்லாம் பர்ஃபெக்டாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ மெதுவாக கொண்டு வந்து லைட்டாக இழுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். இந்த டிசைனும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா பாம் டிசைனில் இந்த டிசைன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அகெயின் இது ஆல்ரெடி டார்க்கர் போர்ஷனாக இருக்கிறதுனால நம்ம டார்க் பண்ணிவிட்டு டபுள் லைன் கொடுத்து டபுள் ஹம்ஸ் கொடுத்து இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டின் ஷேப்பில் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹார்ட்டின் போட்டுக்கலாம். திரும்ப அந்த ஹார்ட்டோட பாதியிலேருந்து நம்ம டிசைன் எடுத்து போடணும். ஸோ ஹாஃப் இருக்கு இல்லைங்களா? அதிலேருந்து ஹார்ட் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த டிசைனும் அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். இது மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்குறதுக்கு முன்னாடி அதே மாதிரி நம்ம வந்து லைன் கொடுக்கும்போது இது வந்து கனெக்டிங் பேட்டர்ன். ஸோ வந்து கலர் பண்ணிவிட்டு நம்ம வந்து டார்க் லைன் கொடுத்துருக்கோம். டபுள் லைன் டபுள் ஹம்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த டிசைன் போடுறதுக்கு நம்ம வந்து ஒரு லைன்ஸ் போட்டு டாட் வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு லைன் போட்டு ஒரு டாட். திரும்ப அதை விட கொஞ்சம் லென்த்தியாக லைன் போட்டு டாட். ஓகேங்களா? இது லைன்ஸ் போட்டு தான் டாட் வைக்கணுமான்ட்டு இல்லை. நம்ம ஹம்ஸ் கீழவே டாட் வச்சுட்டு திரும்ப பக்கத்தில் குட்டியாக ஒரு லைன் எடுத்து டாட்ஸ் வைக்கலாம். ஸோ நம்ம விருப்பம் தான். நான் இன்றைக்கி வந்து இப்படி காமிச்சிருக்கேன். குட்டியாக ஒரு லைன் போட்டு ஒரு டாட் வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் லென்த்தியாக ஒரு லைன் போட்டு டாட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுவும் ஒரு டிசைன் தான். ஸோ இந்த டிசைன் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாமா? ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், இது வந்து செல்ஃபிஷ் பேட்டர்ன். ஏன்னா டாட் இருக்குது இல்லையா? ஸோ டார்க்கர் போர்ஷன் இருக்கும்போது அது வந்து செல்ஃபிஷ் பேட்டர்ன். ஸோ செல்ஃபிஷ் பேட்டர்னால் எப்படி போடுவீங்க? கீழே வந்து அந்த டிசைனுக்கு டச் ஆகாத மாதிரி ஒரு லாங் ஹம்ஸ் போட்டு ஒரு லைன் கொடுத்ததுக்கப்புறமா அதை வந்து கலர் பண்ணி டபுள் லைன் டபுள் ஹம்ஸ் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். ஸோ ஆர்கானிக் கோன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பேஸ்ட் வந்து காலியாக அந்த கோன் வந்து இந்த மாதிரி மடங்கி கீழே விழும்.
டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி மடங்கி மடங்கி விழும் இல்லைங்களா? ஸோ வந்து ஒன்று நீங்களே கோன் ரோலிங், கோன் சீலிங் இதெல்லாம் தெரியும், ஆர்கானிக் கோன் மேக் பண்ண தெரியும்னா, இந்த மாதிரியான லென்த்தி கோன் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஷார்ட் கோன் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபிகர்ஸ் ஒர்க் இது மாதிரிலாம் பண்ணும்போது இந்த மாதிரி லென்த்தி கோன்லலாம் ஃபினிஷிங் வராது. ஷார்ட் கோன்ஸ் பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம ஃபிகர்ஸ் ஒர்க் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். ஸோ வந்து இந்த கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும் இல்லைங்களா? அதுக்குள்ளே வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி கோன் வந்து மடங்கி மடங்கி விழுகாது. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி மடங்கி மடங்கி விழுதுன்னு சொல்லி இது பண்ண வேண்டாம். கொஞ்சம் மடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோன் ரோலிங் அந்த மாதிரி தெரியும்னா, திரும்ப வந்து நீங்கள் கோன் வந்து குட்டியாக ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து 19th டிசைன். ஸோ இது வந்து ஜிக்ஸாக் டிசைன். நம்ம ஜிக்ஸாக்ல வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் லைன் மாதிரி இழுத்து விட போகிறோம். ஸோ இந்த டிசைனும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி எங்கெங்கே அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி டீட்டெயிலெலாம் கண்டிப்பாக ஒரு பேசிக் லெவல் முடிஞ்சதுக்கப்புறமா டெமோ இருக்கும் இல்லையா? அங்கே வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் டிசைன் எல்லாம் நல்லா கற்று வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைனலாக நம்ம உள்ளங்கை ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண இந்த டிசைன் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் லைட்டர் டிசைனாக இது வந்து பழகிக்கோங்க. ஸோ இதுக்கும் அதே மாதிரி டார்க் லைன் கொடுத்துட்டு டபுள் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாமா? ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துருப்போம் ஒரு 1 இன்ச் வரைக்கும் பார்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு. ஸோ வந்து சில பார்டர்ஸ் வந்து பெருசு பெருசு தாங்க வரும். ஓகேவா? இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் போட்டுக்கலாம். பெரிய ஜிக்ஸாக் வி, அதுக்கப்புறமா தலைகீழ வி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா அந்த இன்னர் லைன்லேயும் ஒரு தலைகீழ வி போட்டுக்கலாம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி இது போல் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம கலரிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அந்த வி தலைகீழ போட்டிருப்போம் இல்லைங்களா? அந்த இடத்துல கலரிங் பண்ணிக்கலாம். இந்த டிசைனும் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கலரிங் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு வி கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல கலரிங் பண்ணிக்கலாம். ஒரு லைன் விட்டு இன்னொரு லைனில் நம்ம கலரிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல உள்ள கலரிங் பண்ண போகிறேன். இது போல் ஒரு லைன் விட்டு இன்னொரு லைனுக்கு வந்து நம்ம கலரிங் பண்ணிக்கிட்டோன்னா இந்த டிசைனும் ஃபினிஷ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா யூ தான், ஆனால் கொஞ்சம் பெருசாக போட போகிறோம். பெருசாக போடும்போது யூ கூட அந்த எட்ஜ் பார்ட்டில் வந்து கொஞ்சம் டார்க்கராக கொடுக்க போகிறோங்க. ஓகேங்களா? இப்போ யூ கொடுத்தாச்சு. யூவோட அந்த திரும்புகிற இடத்துல இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் டார்க்கர் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ ஒரு லைன் போட்டு அதுலேயே கொஞ்சம் டார்க்கராக கொண்டு போய் திரும்ப லைட்டராக கொண்டு போக போகிறோம். இந்த மாதிரி இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூ மாதிரி இல்லாமல் அந்த இடத்துல மட்டும் கலர் இருக்குது இல்லையா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைன் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா டிசைனோட சேர்த்து டபுள் ஹம்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப குட்டியான இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அகைன் டார்க் லைன், டபுள் லைன் எல்லாம் கொடுக்க வேண்டாம். டேரெக்டாக வந்து நம்ம ஹம்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பேட்டர்னும் நம்ம ட்ரை பண்ணலாங்க. இதெல்லாம் குட்டி குட்டியான ஸ்பேஸில் ஒரு 2 டிசைனுக்கு நடுவில் டிஃப்ரென்ஷியேட் கொடுக்கணும், ஸ்பேஸ் ரொம்ப பெருசாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் இது யூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்தடுத்து ஒரு 3 டிசைன் நான் காமிக்கிறேன். அதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ரவுண்ட்ஸ் போட போகிறோம். ஸோ பேசிக் எலமெண்ட்டில் இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு பழகிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. ஸோ ரவுண்ட் போட்டு விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ரவுண்ட் விட்டு இன்னொரு ரவுண்டுக்கு வந்து கலர் பண்ண போகிறோம். இப்போ இந்த சர்க்கிளில் வந்து நம்ம டார்க்கன் பண்ணியிருக்கோம்னா பக்கத்தில் இருக்க சர்க்கிள்க்கும் அதே மாதிரி டார்க்கன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு சர்க்கிள் டார்க், ஒரு சர்க்கிள் லைட் இந்த மாதிரி. ஸோ இந்த டிசைனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து நம்ம டார்க் லைன், டபுள் ஆர்ம்ஸ் கொடுக்காம நம்ம டேரெக்டாக ஆர்ம்ஸ் கூட கொடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி ஹம்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணாவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட் டிசைனும் இதே மாதிரி தான். ரவுண்ட் சர்க்கிள் போட்டுட்டு அதில் வந்து டார்க்கன் பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் அது ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்துடலாம். ஸோ இதுக்குமே டார்க் லைன் டபுள் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஒரு சின்ன லைன்ஸ் கொடுத்துட்றேன். லைன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுக்கணும். ஸோ அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து நெக்ஸ்ட்டு நான் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்ன் முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பாக்ஸாக போட்டுக்கலாம். போட்டு கலரிங் பண்ணிடுறேன். இந்த மாதிரி எல்லா பக்கமும் கலரிங் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து லைன்ஸ் போட போகிறோம். ஸோ அந்த லைன்ஸ் போடுறதெல்லாம் கரெக்டாக டெக்னிக்காக போடணும். அது வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு லைன் போடுறோன்னா அந்த லைனோட ஆப்போசிட்டில் நம்ம ஒரு லைன் போட போகிறோம். அதுக்கப்புறமா இப்படி ஒரு லைன். ஓகேங்களா? சேம் இதே பேட்டர்னை பக்கத்துலேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு லைன் போட்டுக்கிறோம். அதே டாப்ல இருந்து கீழே ஒரு குட்டி லைன் போட்டுக்கலாம். திரும்ப அந்த இடத்துல ஒரு லைன், ஃபைனலாக இந்த இடத்துல. ஸோ வந்து இந்த டிசைனுமே ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கையில் வைக்கும்போது ரொம்ப அழகாக தெரியும். ஸோ ஆல்ரெடி டார்க்கர் போர்ஷன். ஸோ வந்து டபுள் லைன் டபுள் ஹம்ஸ் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாங்களா? ஸோ நெக்ஸ்ட் டிசைன் அதே மாதிரி நான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து பைஸ்லே பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அந்த பைஸ்லே யூஸ் பண்ணி ஒரு பார்டர் பெல்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பைஸ்லே டிசைனை மெதுவாக போட்டுக்கலாம். பைஸ்லே போட்டுவிட்டதுக்கப்புறமா கீழே இருந்து ஒரு ஒய்டாக யூ மாதிரி போட்டுக்கிறோம். ஒய்டாக யூ போட்டதுக்கப்புறமா டார்க் லைன் டபுள் ஹம்ஸ். அவ்வளோதான், இந்த டிசைனும் ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப அழகாக தெரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். நம்ம வந்து 22வது டிசைன் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? குட்டி குட்டியாக ரவுண்டாக போட்டு ஒரு லைன் விட்டு ஒரு ரவுண்ட் விட்டு இன்னொரு ரவுண்ட் கலர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான், ஆனால் வந்து இது நம்ம வந்து 3 லைனாக பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு லைனுக்கு போட்டாச்சு. இப்போ 2 ரவுண்டுக்கு நடுவில் வந்து நம்ம ரவுண்ட் போட்டுக்கலாம். எல்லா ரவுண்டும் ஈவனாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. 2வது லைனில் ரவுண்ட் போட்டுட்டதுக்கப்புறமா திரும்ப அகைன் இன்னொரு ரவுண்ட் போட்டுக்க போகிறோம். இந்த டிசைனுக்கெல்லாம் நம்ம திரும்ப வந்து நம்ம 24வது டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஹம்ஸ் போட்டு அதை டார்க்கர் பண்ணி டபுள் லைன் கொடுத்து டபுள் லைன்ஸ் பண்ணும்போது அந்த டிசைன் வந்து டிஃபைன்டாக தெரியாது. அதனால தான் நான் வந்து டேரெக்டாக அந்த ரவுண்ட்லேயே ஹம்ஸ் போட்டுடுறோம். ஓகேங்களா? ஸோ வந்து இதில் சென்டரில் ஒரு ரவுண்ட் விட்டு இன்னொரு ரவுண்ட் வந்து கலர் பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்ட் விட்டுட்டு இன்னொரு ரவுண்டுக்கு கலர் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம திரும்ப அந்த 24வது டிசைனில் இருக்கிற மாதிரி வைல்டாக யூ போட்டு அதை வந்து டார்க்கர் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. நம்ம வந்து டேரெக்டாக ஹம்ஸ் கொடுத்துர்லாம். அது ரொம்ப பெருசாகிடும். அதனால நம்ம வந்து டேரெக்டாக ஹம்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் ஒரு பேசிக் லெவலில் நான் வந்து டிசைன்ஸ் வந்து கவர் பண்ணி கொடுத்துட்டேங்க. இதுக்கப்புறமா வரக்கூடியதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ வந்து அட்வான்ஸ் லெவல் அப்படிங்கும்போது ரொம்ப இன்ட்ரிகேட்டான ஒர்க் பண்ணும்போதெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து டார்க் லைன் டபுள் ஹம்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா வெர்டிகலாக ஒரு 4 லைன் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் லைன் கொடுக்கும்போது கொஞ்சம் கேப் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 4 லைனோ இல்லை 5 லைனோ, ஓகேங்களா, அந்த ஸ்பேஸ் பொறுத்து நம்ம கொடுத்துக்கலாம். இது போல் லைன் பண்ணிட்டதுக்கப்புறமா ஓகே, நான் 5 லைன் கொடுத்துருக்கேன். ஒரு மியூசிக் சிம்பிள் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். சரிங்களா?
ஸோ இந்த இடத்துல லைட்டாக டார்க்கன் பண்ணிவிட்டு லைட்டாக கொண்டு போய் திரும்ப வந்து அந்த இடத்த டார்க்கன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டார்க் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வந்து திரும்ப ரிட்டர்ன் போகும்போது நல்லா டார்க்காக. ஸோ இதே மாதிரியே அந்த டாப்பில் வந்து டார்க்கன் போர்ஷன் டார்க் பண்ணிட்டதுக்கப்புறமா கீழே அந்த நடுவில் நம்ம லைன்ஸ் கொடுக்கும்போது லைட்டாக கொண்டு வந்துட்டு திரும்ப டார்க்கன் பண்ண போகிறோம். இது நல்ல ஒரு மியூசிக் சிம்பிளில் வருது இல்லைங்களா? ஸோ இதுவுமே ஒரு நல்ல டிசைன் தான். இதுவுமே நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த டிசைன் ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இந்த மாதிரி ஹம்ஸ் கொடுத்துட்டு கலரிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அகைன் டார்க் லைன், டபுள் ஹம்ஸ். ஓகே, லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து பார்த்துருந்தோன்னா நம்ம டிசைன்ஸ் எல்லாம் எப்படி செக்யூர் பண்ணுறது அதை பற்றின டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸில் இந்த மாதிரியான வைல்டாக ஒரு செலோ டேப் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டே கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 inches 2.5 inches வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு செலோ டேப் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம போட்டிருந்த மெகந்தி டிசைன் எல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த செல்லோ டேப் வச்சு இது போல் ஒட்டிடணும். ஓகேங்களா? இதில் வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து செக்யூர் பண்ணுற மெத்தட் அதுவுமே சொல்லித்தரேன். பட் இருந்தாலும் இந்த மெத்தட் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம போட்டிருந்த மெகந்தி டிசைனில் ட்ரை ஆகிறதுக்கு வெயிட் பண்ணும். ஸோ அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா திரும்ப கம் போட்டு வெயிட் பண்ணும். அது ரொம்ப டைம் எடுக்கும். அதை விட இது பெட்டர். ஓகேங்களா? ஸோ வந்து செல்லோ டேப் ஒட்டிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பழைய கார்டு வந்து வச்சுக்கோங்க. கார்டு வச்சுட்டு இது போல் மெதுவாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த டிசைனோட நல்லா ஒட்டிக்கும். நடுவில் ஒரு கேப் இருந்தாலும் சீக்கிரமாக அந்த பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிருங்க. கேப் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கார்டு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அந்த பேப்பரோட நல்லா ஒட்டிக்கும். ஸோ வந்து நம்மளோட டிசைன் வந்து ஃபால் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒட்டணும். கொஞ்சம் ஈரப்பதம் இருந்து நீங்கள் ஒட்டிட்டாலுமே அது வந்து அந்த பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். சரிங்களா? இந்த மாதிரி கட்டர் வச்சு அழகாக கட் பண்ணி நீங்கள் போட்டிருக்கிற டிசைன் எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபெவிகால் மெத்தட் எப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி தான். இது போல் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா டேரெக்டாக ஃபெவிகால் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு கையாலேயே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அது ட்ரை ஆகிறதுக்கு திரும்ப வெயிட் பண்ணும். அதை விட இது பெட்டரான மெத்தட். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சேஃபான மெத்தடும் கூட. சம்டைம்ஸ் ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணுறது உதிர்ந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சால் நெக்ஸ்ட் கிளாஸில் ஏதாவது ஒரு கிளாஸில் ஃபெவிகால் வச்சு எப்படி செக்யூர் பண்ணணும் அதை பற்றின டீட்டெயிலும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட டிசைன்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாங்களா? ஸோ நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1 inch அளவுக்கு கேப் கொடுத்துட்டு ஒரு இன்விசிபிள் லைன் போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி போட்டுட்டு அதை வந்து ஈக்குவல் ஸ்கொயராக நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு இன்ட்டு சிம்பிள் போட போகிறோம். எக்ஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். இதுவுமே ரொம்ப டார்க்கராக போட வேண்டாம். இது ஒரு ரெஃபரன்ஸ் லைன் தான். லைட்டராக போட்டுக்கிட்டாவே போதும். ஓகேங்களா? அதுக்கு மேலே வெயின்ஸ் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி டேரெக்டாக கொடுக்க பர்ஃபெக்டாக வரலன்னா அந்த 2 லைனுக்கும் நடுவில் டாட் வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலேயும் கீழே இழுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இது போல் குட்டியாக லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டாட் வச்சதுக்கப்புறமா அப்படியே இழுக்க போகிறோம். அகெயின் நான் சொல்கிறது மாதிரி தாங்க. இது வந்து ஒரு பேசிக் டிசைன். நீங்கள் டிசைன் பண்ணுற இடத்துக்கு தகுந்த மாதிரி இதை வந்து சின்னது பண்ணிக்கலாம். ஆனால் இதை விட பெருசு பண்ணிங்கன்னா லுக் வைஸ் நல்லா இருக்காது. இதுதான் மீடியம் சைஸ். ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப இன்ட்ரிகேட்டான ஒர்க் பண்ணும்போது இதோட சைஸை வந்து நீங்கள் சின்னது பண்ணிக்கலாம். இது போல் டிசைன்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நடுவில் கேப் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து ஒரு வி ஷேப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது போல் லைட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து கலரிங் பண்ணுறதை விட ஷேடிங் பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக நம்ம டிப் வச்சு லைட்டாக கலர் பண்ணி கொடுக்கணும். லைட்டாக ஷேட் பண்ணி கொடுத்தோன்னா நல்லாயிருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ளவர்ஸ் டாப்பிக்கில் கலரிங் அப்படின்னா என்ன, ஷேடிங் அப்படின்னா என்ன, ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டதுக்கப்புறமா லைட்டாக கலர் பண்ணி கொடுத்துர்லாம்.
ஓகேங்களா. ரொம்ப டார்க்கராக இல்லாமல் லைட்டாக அந்த டிப் வச்சு லைட்டாக முன்னும் பின்னும் செய்ய போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த டிசைன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். அகைன் இதுலேயுமே டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிசைனும் பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய டிசைனுங்க. ஸோ வேவி லைன் தான், ஆனால் கொஞ்சம் வைல்டாக போட போகிறோம். இது மாதிரி நல்லா வைல்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டுக்கலாம். ஓகேங்களா. இதே மாதிரியே திரும்ப மேலே போகும். இந்த இடத்துல க்ரியேட் பண்ண ஃப்ளவரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து ஒரு டியூலிப் ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப கீழே இருந்து ஒரு 3 ஹம்ஸ் மாதிரி போட்டுக்க போகிறோம். பார்க்க ஃப்ளவர் பேட்டர்னில் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது போல் நம்ம வந்து பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு டாட் வச்சுட்டு சும்மா ஒரு ஷேடிங் மாதிரி பண்ணிக்கலாம். பார்க்க ரியலிஸ்டிக்காக ரொம்ப அழகாக இருக்கும். டாட் வச்சுட்டேன் லைட்டாக இந்த மாதிரி. எல்லா ஃப்ளவரையும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இது போல் ஷேடிங்கெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா கீழே ஒரு லைன் போட்டு அதை வந்து நம்ம கலரிங் பண்ண போகிறோம். சரிங்களா. இந்த மாதிரி மேலேயும் கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்பில் வந்து நல்லா கலர் பண்ணி கொடுத்துட்டோன்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் கலர் பண்ணிக்கோங்க. ஸோ கீழேயும் அதே மாதிரி கலர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்துடணும். இது ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன். ஸோ வந்து நான் குட்டியாக ஒரு ஃப்ளவர் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு ஒரு லீவ்ஸ் மாதிரி ஒரு பெட்டல் மாதிரி போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக 4 பக்கமும் நம்ம வந்து பெட்டல்ஸ் போட்டுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான பேட்டர்ன். ஸோ நிறைய இன்ட்ரிகேட் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ 4 பெட்டல்ஸ்க்கு நடுவுலையும் குட்டி குட்டியாக பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து ஒரு குட்டியாக கேப் விட்டு ஃப்ளவர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் போடுறது மட்டும் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதே மாதிரியே நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு விட்டதுக்கப்புறமா திரும்ப ஒரு லைன் கொடுத்துக்கலாம். லைன் கொடுத்துட்டு அந்த 2 ஃப்ளவருக்கும் நடுவில் இருக்கிற கேப்லேயும் நம்ம குட்டி குட்டியாக ஒரு ஹாஃப் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நம்ம மேலே கொடுத்துருக்குற ஃப்ளவர் ஃபுல்லாக இருக்கு இல்லையா, இதில் வந்து ஹாஃப் ஃப்ளவர் மட்டும் கொடுக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துர்லாங்க. இதே போலவே 2 ஃப்ளவருக்கும் நடுவில் நம்ம வந்து ஹாஃப் ஃப்ளவர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். இது மாதிரி க்ரியேட் பண்ணிட்டதுக்கப்புறமா பாக்கி போர்ஷனில் நம்ம வந்து கலரிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃப்ளவர் க்ரியேட் பண்ண மற்ற போர்ஷனில் வந்து நம்ம அந்த ஃப்ளவர் ஷேப்புக்கே டார்க்கர் பண்ணி கலரிங் பண்ணோன்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து அந்த ஃப்ளவர் ஷேப்புக்கே நம்ம வந்து டார்க்கர் பண்ணோம். சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ரொம்ப பொறுமையாக நம்ம கலரிங் பண்ணும்போது தான் ஃபினிஷிங் நல்லா வரும். ஸோ கலரிங் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஃப்ளவர்ஸோட நடுவில் வந்து நம்ம வந்து ஒரு டார்க்காக ரவுண்ட் பண்ண போகிறோம். அங்கங்கே லைட்டாக ஷேடிங் கொடுத்துட்டோன்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அவ்வளோதான், இந்த டிசைன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். ஃபைனலாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறமா டார்க் லைன், டபுள் ஹம்ஸ். ஓகேங்களா. இது டார்க்கர் போர்ஷன் தான், ஒரு டிஃபைனாக தெரியணும் அப்படின்றதுக்காக லைட்டாக ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா டபுள் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த டிசைன் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். ஸோ இந்த பார்டர் பெல்ட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் மாடல். நிறைய ஒரு ஒர்க்கில் வந்து இப்போ பீகாக், எலிஃபண்ட் இந்த மாதிரி இருக்கிற ஒர்க்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஃப்ரெஞ்ச் மாடல்னு சொல்லுவாங்க.
இப்போ கப்புள்ஸாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிற மாதிரினா இந்த மாதிரியான ஃப்ரெஞ்ச் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போட்டுக்கணும். ஹம்ஸ் போட்டுட்டதுக்கப்புறமா ஜிக்ஸாக்காக போட்டுட்டு ஜிக்ஸாக் போட்டு முடிச்சதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபென்ச் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு ஒரு மார்க்கிங் லைன் போட்டு சேம் அதே மாதிரி ஒரு ட்ராப் சிம்பிள் போட்டுக்கலாம். ட்ராப் சிம்பிள் போட்டு கீழே இருந்து ஒரு ஹம்ஸ். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பட் இருந்தாலும் ஃபினிஷிங்கோட நம்ம கிளியராக போடும்போது இந்த டிசைன் வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு பீகாக்கெல்லாம் வரையும் போது இந்த மாதிரி ஃபென்ச் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டிசைனுக்கு மேலே நான் வந்து பீகாக் வரையும் போது ரியலிஸ்டிக்காக ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா மயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடி மேலெல்லாம் உட்காரும்போது இந்த மாதிரி ஃபென்ச் மேலே தானே உட்காரும். ஸோ வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே போட்டுக்கலாம். இதே மாதிரியே ட்ராப் சிம்பிள் போட்டுட்டதுக்கப்புறமா இந்த ஃபென்ச்குள்ளே வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த இன்னர் போர்ஷன்லேயும் கலர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த டிசைன் தாண்டி அவுட்டர் போர்ஷன் இருக்கு இல்லையா, அங்கேயும் கலர் பண்ணலாம். அந்த டிசைனும் நான் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த இதுலேயே. ஓகேங்களா? ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் நான் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ரொம்ப அதிகமாக டைம் கன்சியூம் ஆகும் இல்லைங்களா, அதனால். ஸோ வந்து இது மாதிரி நம்ம போட்டிருந்த டிசைனுக்குள்ளே கலர் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த டிசைன் அவ்வளோதான். ஸோ வந்து இந்த ஃபென்ஸ் டிசைன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா டார்க் லைன் கொடுத்துட்டு டபுள் லைன் டபுள் ஆர்ம்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 29th டிசைன் பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கும் சேம் அதே மாதிரி டார்க் லைன் டபுள் ஆர்ம்ஸ் போட்டுட்டு ஃப்ளவர் தான் நம்ம வரைய போகிறோம். ஆனால் கொஞ்சம் ஃப்ளவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அவ்வளோதாங்க. கீழே வந்து ஒரு மார்க்கிங் லைன் போட்டிருக்கேன். ஸோ மார்க்கிங் லைனுக்கு மேலே ஒரு குட்டியாக ரவுண்ட் போட்டு ஹம்ஸ் வச்சு குட்டி ஃப்ளவர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி ஆப்போசிட்டில் நம்ம ஃப்ளவர் க்ரியேட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கேப் விட்டு இந்த ஃப்ளவர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஃப்ளவர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கலரிங் பண்ணிக்க போகிறோம். ஸோ வந்து ஃப்ளவர் போட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ அவுட்டர் போர்ஷனில் நல்லா கலர் பண்ணிக்கலாம். அங்கங்கே குட்டி குட்டியாக ரவுண்ட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரியான ரவுண்ட்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறமா கலரிங் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த டிசைனும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். கலரிங் தானே, கொஞ்சம் வீடியோவை நான் ஸ்பீடப் பண்ணிடுறேன். ஸோ இது போல் டிசைன் முடிச்சதுக்கப்புறமா டபுள் லைன் டபுள் ஆர்ம்ஸ் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். ஹம்ஸ் போட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன கேப் விட்டு இந்த மாதிரி ஒரு ஐ ஷேப் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செல்டிக் பார்டர்னு சொல்லுவாங்க, டிஎன்ஏ மாடல். ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க. அதனால நான் வந்து கிளியராக இந்த இடத்துல போட்டு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஐ ஷேப் போட்டுட்டதுக்கப்புறமா கீழே ஒரு லைன் மேலே ஒரு லைன் இந்த மாதிரி போட்டுடணும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம 2 லைனுமே கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். டிஎன்ஏ நம்ம வந்து 12th படிக்கும்போது பார்த்துருப்போம். ஒரு டிஎன்ஏ அப்படியே ரொட்டேட் ஆகிருக்கிற மாதிரி அந்த மாடல் இது. ஸோ வந்து இதை டிஎன்ஏ மாடல்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு கீழே ஒரு லைன் போட்டதுக்கப்புறமா பாக்கி போர்ஷன்ஸை நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மாடல் கீழே இருக்கிற இடத்துல நல்லா கலர் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த மேலேயும் நல்லா கலர் பண்ணிடணும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கலர் பண்ணாலும் சரி, ஷேடிங் பண்ணாலும் சரி, நம்ம விருப்பம்தான். ஓகேங்களா? நான் இங்கே வந்து நடுவில் வந்து கொஞ்சம் கலரிங் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அகெயின் ஒரு லைன் கொடுத்துட்டு ஹம்ஸ் கொடுத்துர்லாம். அவ்வளோதான். இந்த டிசைன் ஃபினிஷ் ஆச்சுங்க. நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் மாடல் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக விட்டு நான் வந்து லைன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிட்டதுக்கப்புறமா ஒரு மீடியம் பாக்ஸ் சைஸில் 3 பாகமாக பிரிச்சுக்கலாம். ஸோ வந்து ட்ரிபிள் லைன் நான் போட்டுடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரிபிள் லைனாக நம்ம போட்டு ஒரு மீடியம் சைஸில் 3 பாக்ஸாக பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே ஒரு 3 பாக்ஸை நான் பிரித்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம 3 டிசைன் கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது அட்வான்ஸ் மாடல். ஸோ
நிறைய அட்வான்ஸ் பேட்டர்னில் இந்த மாடலெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு கோபுரம் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிசைன் வந்து பூத்தொட்டி மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி பூத்தொட்டியோட அந்த தொட்டி போட்டுடலாம். அடுத்ததாக ஃபென்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு ஆர்ச் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். கோபுரம் இருக்கு இல்லைங்களா? அந்த டிசைனில் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பூத்தொட்டியிலேருந்து ஒரு ஃப்ளவர் ஒரு லைன் போட்டு குட்டியாக ஒரு ஃப்ளவர் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளவரில் நம்ம ஜிக்ஸாக் பண்ணிவிட்டு அதில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்தோன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் வரும். ஓகேங்களா? ஸோ அங்கங்கே ஒரு ஈவனாக இருக்கிற மாதிரி நான் ஃப்ளவர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த ஆர்ச் போர்ஷன் இருக்குது இல்லையா, அங்கே வந்து கலரிங் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான மாடல், நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம கலரிங் பண்ணிக்க போகிறோம். அந்த அவுட்டர் போர்ஷனில் நல்லா டார்க்காக கலரிங் பண்ணிட்டோன்னா இந்த டிசைன் வந்து டிஃபைன்டாக ரொம்ப அழகாக தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த பூத்தொட்டிக்குள்ளேயும் நான் கலர் பண்ணிடுறேன். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டிசைன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த நடுவில் இருக்கிறது கொஞ்சம் டார்க்கர் லைனாக கொடுத்துருக்கணும். ஸோ 4 லைன் போட்டு நடுவில் டார்க்கர் பண்ணிக்கோங்க. ஸோ 34வது டிசைன் சேம் இதே மாதிரியான ஆர்ச் மாடலில் தான். ஸோ எல்லாமே ஆர்ச் மாடல்ன்றதுனால நான் ஒரே இடத்துல ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஆர்ச் போட்டுக்கோங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோட்டஸ் வரைய போகிறோம். ஸோ இதுவுமே நல்ல ஒரு அழகான மாடல், அட்வான்ஸான மாடல். ஓகேங்களா? இந்த மாதிரி லோட்டஸ் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளவரில் எப்படி போடணும் அப்படின்றது ஃப்ளவர் அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து நான் காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டார்க்கான லோட்டஸ். ஸோ லைட்டர் வெர்ஷனும் இருக்குது. ஸோ ரியலிஸ்டிக் லோட்டஸ் இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸில் நிறைய கவர் பண்ணி கொடுக்குறேன். அது பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த இது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு லோட்டஸ் போட்டு மிச்சம் இருக்கிற இடத்த வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுவுமே ஒரு அழகான பார்டர் டிசைன் தான். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். ஓகேங்களா? சேம் இதே ஆர்ச் மாடல் தான். 35வது மாடலும் இதே மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாங்க. கோபுரம் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அவுட்டர் போர்ஷன் வந்து கலர் பண்ணிடுறேன். உள்ளே வந்து ஒரு சிம்பிளான பேபி எலிஃபண்ட் கொடுத்துர்லாம். ஓகேங்களா? ஒரு பெரிய யூ மாதிரி போட்டு அதை நல்லா வளைச்சி விட்டு 2 கால் போட்டுட்டோன்னா இந்த பேபி எலிஃபண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாங்க. ஸோ எலிஃபண்ட் இருக்குது இல்லைங்களா, அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸில் இந்த எலிஃபண்ட் எப்படி போடுறது அதை பற்றின டீட்டெயில் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நான் வந்து டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்து இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ எலிஃபண்ட் உள்ளே இருக்கிறதுனால இன்னர் அந்த அவுட்லைன் இருக்கு இல்லையா, நல்லா டார்க்கனாக போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா டிஃபைனாக தெரியும். ஸோ அவ்வளோதான், 35 டிசைன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். ஸோ டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். ஸோ டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் போட்டுக்கலாம். ஒரு தலைகீழ ஹார்ட்டின் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டதுக்கப்புறமா நடுவில் ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது போல் ஒரு குட்டி ஸ்கொயர் மாதிரி போட்டுட்டு திரும்ப அதற்கு அவுட்டர் லைனில் இன்னொரு லைன் கூட போட்டுக்கலாம். அந்த டிசைனுக்கு மேலேயே இன்னொரு லைன் கொடுத்துடணும். இது போல் லைன் கொடுத்துட்டு இன்னொரு சேம் இதே மாதிரி இன்னொரு டிசைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த பார்டர் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த கொடுத்த டிசைனை அகைன் கொடுத்துடணும். ஓகேவா? நான் ஃபஸ்ட் டைம் போடும்போது அவுட்டர் லைன்லேருந்து கொடுத்துட்டேன். அது வந்து பர்ஃபெக்டாக வராதுங்க. ஸோ இந்த செகண்ட் டிசைன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு திரும்ப இன்னர் லைன்லேயே இன்னொரு லைன் கொடுக்குற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போவும் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி சுழிச்சு விட்டதுக்கப்புறமா அகெயின் ஒரு லைன் கொடுத்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ உள்ளே வந்து ஒரு குட்டியாக ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டதுக்கப்புறமா
ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா மற்ற போர்ஷன்ஸை வந்து நம்ம கலர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் அவுட்டர் போர்ஷன் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் நான் கலரிங் கொடுத்துட்றேன். கலரிங் கொடுக்கும்போது அந்த ஷேப்லேயே கொடுத்தோன்னா அந்த டிசைன் வந்து டிஃபைன்டாக ரொம்ப அழகாக தெரியும். ஸோ கலரிங்கில் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணும்போது அந்த ஷேப்பே தெரியாமல் போயிருங்க. கலரிங் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த டிசைனோட ஃபினிஷிங்கும் இருக்கும். இந்த மாதிரி கலரிங் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி எல்லா டிசைன்ஸ்க்கும் கலரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து டபுள் லைன் டபுள் ஹார்ம்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பட் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸில் இந்த டிசைன் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வந்து பாமில் வந்து இந்த டிசைன் அதிகமாக நம்ம பார்த்துருப்போங்க. பாம் டிசைனில் வந்து பார்ட்டிஷன் பிரிக்கும் போது இந்த பார்டர் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது பார்க்க ரொம்ப எலகண்ட்டாக ஃப்ளவர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால். ஸோ வந்து வெயின்ஸ் போட்டுக்கலாம். சாரி, வெயின்ஸ் கிடையாது, இது வந்து ஸ்பைரல். ஓகேவா? ஸ்பைரல் போட்டு அது மேலே வந்து ஹம்ஸ் போட்டுடுறோம். ஹம்ஸ் போட்டுட்டதுக்கப்புறமா அகைன் லீவ்ஸ் போட்டு திரும்ப ஸ்பைரல் போட போகிறோம். ஸ்பைரல் போட்டதுக்கப்புறமா திரும்ப ஹம்ஸ். இதுவே திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ண போகிறோங்க. லீவ்ஸ் போட்டு ஒரு ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போட்டுட்டதுக்கப்புறமா அகைன் லீவ்ஸ் ஸ்பைரல் ஹம்ஸ் இந்த மாதிரி போட்டு இந்த டிசைனை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டதுக்கப்புறமா அவுட்டர் போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம். கலர் பண்ணிவிட்டு டபுள் லைன் டபுள் ஆர்ம்ஸ் கொடுத்துட்டோன்னா இந்த டிசைனும் ஃபினிஷ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பட் அதிகமான இடத்துல இந்த டிசைன் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாங்களா? இந்த மாதிரி கலர் பண்ணிட்டதுக்கப்புறமா டார்க் லைன் டபுள் ஆர்ம்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா டபுள் லைன் டபுள் ஆர்ம்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஃபினிஷ் ஆயிரும். ஸோ எந்தெந்த இடத்துல அந்த டிசைன்ஸ் வந்து இந்த ஸ்பேஸ் தெரியுதோ அந்த இடத்துலலாம் கலர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிஎன்ஏ மாடல் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இதை வந்து நம்ம ஸ்கொயரில் க்ரியேட் பண்ண போகிறோம். டிஎன்ஏ பேட்டர்னில் ஒரு ஐ ஷேப் கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம டிஎன்ஏ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, இதில் அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில். ஸோ ஹம்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாக்ஸ் போட்டுருங்க. பாக்ஸ் போட்டு ஒவ்வொரு சைட்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி லைன்ஸ் போட்டுக்கலாம். லைன்ஸ் போட்டு விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த லைனும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ண போகிறோங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் வேவியாக. ஸோ இது போல் கனெக்ட் பண்ணி விட்டு கீழே ஒரு லைன் கொடுத்ததுக்கப்புறமா அந்த மிச்சம் இருக்கிற போர்ஷனை வந்து கலர் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது போல் அவுட்டர் போர்ஷனில் கலரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்னர் வந்து அந்த ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல லைட்டாக ஷேடிங் கொடுத்துடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்த டிஎன்ஏ மாடலில் நல்லா டார்க் கலரிங் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல லைட்டாக ஷேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த மாடல் அவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃப்ளவர் மாடல். ஸோ வந்து ஒரு ஹம்ஸ் கொடுத்துட்டதுக்கப்புறமா ஒரு வெயின்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஒரு வேவி லைன்ஸ் போடுவோம் இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு விட்டதுக்கப்புறமா அகெயின் ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி ஒரு மொட்டு மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். பட் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? குட்டியாக ஒரு லைன் போட்டு அகெயின் இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து பேக் சைடு குட்டியாக ஒரு வெயின்ஸ் கொடுத்துட்றேன். இது போல் வெயின்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து கீழே ஒரு லைன் கொடுத்துட்டு கலர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல குட்டியாக ஒரு ஃப்ளவர், ஏதோ ஒரு ஃப்ளவர் கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி இந்த கலரிங் பண்ணுற இடம் கொஞ்சம் அதிகமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். கலரிங் பண்ணுற இடம் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த டிசைன் வந்து லுக் வைஸ் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டுட்டதுக்கப்புறமா பாக்கி இடத்த வந்து நம்ம கலர் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ளவருக்கு நடுவில் லைட்டாக ஷேடிங் கொடுத்துர்லாம். இந்த ஷேடிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவருக்கு நடுவில் கொடுக்கும்போது ஒரு ரியலிஸ்டிக் எஃபெக்ட் கிடைக்கும். அதனால தான். ஸோ இந்த இடத்த அப்படியே விட்டுட்டோன்னா ரொம்ப
இப்படியே உள்ளே எதுவுமே இல்லாத மாதிரி ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக ஷேடிங் கொடுக்கும்போது அந்த டிசைனோட அழகு வந்து ஒரு டிஃபைன்டாக ஒரு நேச்சுரல் ஃபினிஷிங்கில் தெரியும். ஸோ மற்ற இடத்த வந்து நம்ம கலர் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க இந்த டிசைன். ஸோ எல்லா பக்கமும் கலர் பண்ணி விட்டோன்னா இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற பார்டரும் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ வந்து லைன்ஸ் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துட்றேன். ஆனால் ஃப்ளவரோட ஷேப் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு லாங் வேவ் போட்டுக்கலாம். போட்டு நம்ம வந்து ஒரு 3 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி லைன் போட்டு திரும்ப பேக் வந்து ஒரு 3 பெட்டல்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ளவரோட நடுவில் இருந்தே நம்ம லைன்ஸ் எடுக்க போகிறோங்க. ஓகேங்களா? அந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த நடுவு பாகத்துலேருந்து இந்த மாதிரி எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு ஒரு 3 பெட்டல்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ளவருக்கும் அந்த ஃப்ளவருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் ஸ்டில் இருந்தாலும் ரெண்டுக்குமே ஒரு குட்டி குட்டி வேரியண்ட் இருக்க போகுது. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம லீவ்ஸ் போட போகிறோம். லீவ்ஸ் போட்டு மிச்சம் இருக்கிற போர்ஷன்ஸை நம்ம கலரிங் பண்ணிக்க போகிறோங்க. ஸோ ஃப்ளவருக்குள்ளே லைட்டாக ஷேடிங் கொடுத்துட்டோன்னா இந்த டிசைனும் ஃபினிஷ் ஆயிரும். ஃப்ளவர் அண்ட் லீவ்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த ஃப்ளவரோட இன்னர் பார்ட்டில் லைட்டாக ஷேடிங் கொடுத்துட்றேன். ஷேடிங் கொடுத்துட்டு அவுட்டர் பார்ட்லலாம் நல்லா கலரிங் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கலரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டபுள் லைன் டபுள் ஹம்ஸ் கொடுத்துட்டோன்னா இந்த பார்டரும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்டர் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற பார்டர் டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நிறைய பேருக்கு இந்த டிசைன் வந்து பிடிக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது எலிஃபெண்ட் டிசைன், பேபி எலிஃபெண்ட் வச்சு நம்ம பார்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி குட்டியாக ஒரு வேவ் மாதிரி ஒரு லைன் போடுங்க. ஓகேங்களா? யூ மாதிரி பெரிய யூ போட்டு இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி விட்டிங்கனாலே எலிஃபெண்ட் ஷேப் க்ரியேட் ஆயிரும். ஸோ பர்ஃபெக்டான எலிஃபெண்ட் ஷேப் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னா, நம்ம எலிஃபெண்ட் டாப்பிங் பார்ப்போம் இல்லைங்களா, அங்கே வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ வந்து இது பேபி எலிஃபெண்ட். ஸோ லைட்டாக ஒரு வேவியாக ஒரு லைன் போட்டு முன்னாடி தும்பிக்கை சுழிச்சு விட்டு நம்ம கால் போட்டுட்டோன்னா இந்த டிசைன் வந்துடும். இது வந்து லைனாக போகிற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ அதுலேருந்தே நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து கால் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி நம்ம வந்து அந்த கண் பேக்கில் கொடுக்குற அந்த டிசைன் எல்லாம் கொடுத்துர்லாம். ரொம்ப ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். நிறையா பேருக்கு இது ரொம்ப பிடிச்ச டிசைன். ஸோ இந்த மாதிரி போட்டு கற்றுக்கணும். ஓகேங்களா? ஸோ மிச்சம் இருக்கிற போர்ஷனில் வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம். அவுட்டர் போர்ஷனில் நல்லா டிஃபைன்டாக தெரியணும் அப்படின்றக்காக நல்லா டார்க் கலரிங் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும். ஓகேங்களா? இந்த பார்டர் பெல்ட் டிசைனை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எலிஃபெண்ட் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா பேக் டு பேக் போகிற மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி இல்லாமல் நம்ம தனித்தனியாகவும் கூட க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி தனித்தனியாக எலிஃபெண்ட் போட்டுட்டு மிச்சம் இருக்கிற போர்ஷன்ஸை கலர் பண்ணாலும் இந்த லுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த மாதிரியும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். அதுக்காக நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாங்களா? ஸோ இந்த பார்டர் பெல்ட் டிசைனில் வந்து நம்ம டார்க் லைன் டபுள் ஹம்ஸ் எப்போதும் போடுற மாதிரி போட்டுட்டு வெர்டிக்கலாக லைன்ஸ் போட போகிறோம். ஓகேங்களா? லைன்ஸ் போட்டு அதுக்கப்புறமா அது மேலே நம்ம டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து லைன் போட்டேன். அதுக்கப்புறமா ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஹம்ஸ் போட்டதுக்கப்புறமா வெர்டிக்கலாக லைன்ஸ் போட்டுக்கிறேன். இது போல் ஈவன் ஸ்பேஸில் வந்து நம்ம லைன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். லைன்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து நம்ம டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி லைட்டாக ஒரு அம்பு மாதிரி போட்டுக்கோங்க. கொடி மாதிரி, இது ஒரு கொடி டிசைன். இது போல் போட்டு திரும்ப இப்போது இந்த பக்கம் சுழிஞ்சிருந்துச்சுன்னா மேலே இருந்து கீழே திரும்ப வேறு மாதிரி. ஓகேங்களா? ஆப்போசிட்டாக நம்ம வந்து கொடி மாதிரி டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த பார்டர் அவ்வளோதான். ஸோ வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா டார்க் லைன் கொடுத்துட்டு டபுள் லைன் டபுள் ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான ஒரு பார்டர் பெல்ட் டிசைன். ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டு நம்ம ஹம்ஸ் போடுவோம் இல்லைங்களா, அதுவே கொஞ்சம் வைல்டராக
கொஞ்சம் லென்த்தியாக நம்ம போட்டுக்கலாம். இந்த டிசைன் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். ஹம்ஸ் போடுவோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் அகலமாக போடுற மாதிரி இருக்கும். ஹைட் கொஞ்சம் கம்மியாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்து 2 அந்த ஹம்ஸுக்கு நடுவில் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். இது போல் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைட்டாக அந்த டாப்பில் இருக்கிற அந்த லைனையும் அந்த குட்டி குட்டி ஸ்கொயர் க்ரியேட் ஆகிருக்கு இல்லையா, அதெல்லாமே நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான், ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த டெக்னிக் மட்டும் கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது வந்து கரெக்டாக வந்து நம்மளால் போட முடியும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து வைல்டாக ஒரு ஹம்ஸ் போட்டுட்டு திரும்ப அந்த ஹம்ஸ்குள்ளேயே செட் ஆகிற மாதிரி நம்ம வந்து போட போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த டிசைனை க்ரியேட் பண்ணிட்டதுக்கப்புறமா அவுட்டர் போர்ஷனில் வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். ஸோ கலர் பண்ணிட்டோன்னா இந்த டிசைன் வந்து நல்லா டிஃபைன்டாக தெரியும். ஓகேங்களா. ஸோ இந்த டிசைன் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும். நம்ம வந்து க்ரியேட் பண்ணும்போது, நம்ம மெஹந்தி போடும்போது இந்த டிசைன் வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு போட்டோன்னா கொஞ்சம் யூனிக்காக அழகாக தெரியும். ஸோ இது போல் கலர் பண்ணி விட்டதுக்கப்புறமா நடுவில் இந்த ஸ்கொயர் போர்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு டார்க் கலர் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் அந்த ஐ ஷேப் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து டார்க் கலரிங் கொடுத்துக்கலாம். இல்லை ஷேடிங் கொடுத்துக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். ஆனால் நடுவில் அப்படியே ப்ளைனாக விட்டுறாதீங்க. அது ஒரு மாதிரி எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா டார்க் லைன், டபுள் ஹம்ஸ். இது டார்க் லைன் கொடுக்க தேவையில்லை. டபுள் லைன், டபுள் ஹம்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்டர் பார்க்கலாம். இன்னும் ஒரு 6 டிசைன் தான் இருக்குது. 50 பார்டர்ஸ் வந்து இந்த கிளாஸில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இது நம்ம தலையில் பின்னல் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன். ஓகேவா. குட்டியாக ஒரு கர்வ் மாதிரி போட்டுட்டு அதில் நடுவில் இருந்து ஒரு கர்வ் போடுங்க. இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த 2 கர்வையும் ஜாயின் பண்ணி விட்டோன்னா இந்த மாதிரி டிசைன் வரும். யூஸ்வலாக நம்ம தலையில் பின்னல் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டிசைனில் இந்த பார்டர் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி கர்வாக போட்டு எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு கர்வில் அந்த எண்ட் பார்ட் இருக்கும் இல்லையா, அது ரெண்டுமே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இது மாதிரி ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி கர்வ் போட்டோன்னா இதை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது அந்த கர்வோட சென்ட்ரு பாயிண்டில் டச் பண்ணுற மாதிரி கவர் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இது போல் இந்த மாதிரி நம்ம வந்து 2 பார்ட்டையும் டச் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு லைன் போட்டு அதை வந்து கலர் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த டிசைன் வந்து நல்லா டிஃபைன்டாக தெரியும். அவ்வளோதான். இந்த பார்டர் டிசைன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து அதர் போர்ஷனை நம்ம கலர் பண்ணி விட்டுடலாம். இது போல் அவுட்டர் போர்ஷனை கலர் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு டபுள் லைன் கொடுத்துட்டு டபுள் ஹம்ஸ் கொடுத்து இந்த பார்டர் டிசைனை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிசைனும் அதே மாதிரி ஹம்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 1 இன்ச் கேப் விட்டு நான் ஒரு லைன்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 3 லைன்ஸ் போட்டுடலாம். இதை வந்து சேம் பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் நல்லா டார்க்காக இருக்கும். கூடவே அது வந்து ஆர்ச்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது லோட்டஸ் வந்து நார்மலாக இருக்க போதுங்க. நம்ம வந்து அவுட்டரில் கலர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அந்த டிசைனில் வந்து நம்ம லோட்டஸ்க்குள்ளே கலர் பண்ணோம். இங்கே வந்து லோட்டஸ்க்கு அவுட் சைடு வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த லோட்டஸ் எப்படி பர்ஃபெக்டாக போடுறது அதை பற்றிலாம் நம்ம ஃப்ளவர்ஸ் பார்ப்போம் இல்லைங்களா, அங்கே பார்க்கலாம். இந்த மாதிரி லோட்டஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இதே போலவே நம்ம பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பார்ட்லேயும் லோட்டஸ் ட்ரா பண்ணிக்கணும். ஃபைனல் பார்ட்டில் ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான மாடல். நம்ம வந்து ப்ரைடுக்கு பண்ணும்போது நல்லா டிஃபைன்டாக தெரியும். சில ப்ரைடு வந்து லோட்டஸ் இருக்கிற மாதிரி வேணும்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இதை வந்து போட்டு விடலாம். ஸோ வந்து கலர் பண்ணும்போது அந்த லோட்டஸ் ஷேப்லேயே நம்ம வந்து பண்ணணும். இப்போ இந்த மாதிரி அவுட்டர் ஷேப்பில் பண்ணுறோன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த லோட்டஸோட ஷேப் வந்து மாறாமல் நம்ம கலர் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க.
இது போல் எல்லா பார்ட்லேயும் நம்ம கலர் பண்ணி விட்டுட்டு லோட்டஸ்குள்ளே லைட்டாக ஷேட் பண்ணி கொடுத்துட்டோன்னா இந்த பார்டர் டிசைன் சூப்பராக ஃபினிஷ் ஆயிடும். ஓகேங்களா? நம்ம வந்து கலரிங் பண்ணும்போது அந்த லோட்டஸோட ஷேப் இருக்குது இல்லைங்களா, அது மேலே டார்க்காக ஒரு லைன்ஸ் போட்டுவிட்டதுக்கப்புறமா மற்ற போர்ஷனில் கலர் பண்ணிங்கன்னா லோட்டஸோட ஷேப் வந்து அப்படியே உங்களுக்கு ரிட்டைன் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி கலர் பண்ணி விட்டதுக்கப்புறமா லைட்டாக ஷேடிங் பண்ணிடலாங்க. ஸோ வந்து அந்த லோட்டஸ் ஃப்ளவர்க்குள்ளே எம்டியாக இல்லாத மாதிரி இருக்கும். அடுத்ததாக டபுள் லைன் போட்டு டபுள் ஆர்ம்ஸ் ஆர் சிங்கிள் ஆர்ம்ஸ் எதுவோ உங்கள் விருப்பம். ஓகேங்களா? அந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிசைனும் டார்க் லைன் டபுள் ஆர்ம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு சின்ன வெயின்ஸ் மாதிரி ஒரு அம்பு மாதிரி கொடி இருக்கும் இல்லையா, கொடி டிசைன் தான் போட போகிறோம். இப்போ நிறைய பிரைட்ஸ்க்கு வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை வந்து நம்ம பார்டரில் போட போகிறோம். ஓகேங்களா? இது போல் லைட்டாக ஒரு கொடி மாதிரி போட்டுட்டு அகெயின் அதுக்கு ஆப்போசிட்லேருந்து சேம் டிசைன் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபைனலாக அந்த ஃபினிஷ் ஆகும் இல்லைங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் டார்க்கராக மொட்டு மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பட் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டோன்னா இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இப்போது நிறைய பேர் இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு குட்டி குட்டி லீஃப் மாதிரி நம்ம லைட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறமா டார்க் லைன் டபுள் ஆர்ம்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு தாராளமாக ஸ்பேஸ் இருந்துச்சா இந்த அளவுக்கு பெரிய டிசைனாகவும், ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா குட்டி குட்டி டிசைனாகவும் போட்டுக்கலாங்க. ஸோ இந்த டிசைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாங்களா? ஸோ இந்த டிசைனில் வந்து ஹம்ஸ் போட்டுட்டதுக்கப்புறமா டாப்பில் இருந்து ஒரு குட்டி குட்டி 2 லைன்ஸ், ஓகேங்களா, 2 லைனும் சேர்ந்த மாதிரி போடுறோம். நடுவில் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டு இதே மாதிரி லைன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா கீழே ஒரு லைன் போட்டு இந்த 2 லைனுக்கும் நடுவில் 2 லைனாக நம்ம போட்டுக்கலாங்க. டாப்பில் போட்டு அந்த 2 லைனுக்கும் நடுவில் நம்ம வந்து 2 லைன் போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து 2 லைனும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒரு லைனோட இன்னொரு லைனில் இது போல் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரியே கீழே இருக்கிற லைனும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இது போல் கனெக்ட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்து இது போல் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது போல் கலர் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கலரிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது கனெக்ட் பண்ண இடத்துல வந்து லைட்டாக கலரிங் மாதிரி பண்ணிக்கலாங்க. கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஒரு குட்டியாக அந்த ஷேப்லேயே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி போட்டுடலாம். இது போல் எல்லா பக்கமும் நம்ம வந்து அந்த ஷேப்லேயே உள்ளே டிசைன் பண்ணிட்டதுக்கப்புறமா கலரிங் பண்ணிக்கலாம். அந்த அவுட்டர் லைனில் நல்ல ஒரு டார்க்கான திக் லைனாக நம்ம போட்டுவிட்டோன்னா நல்லா டிஃபைன்டாக அழகாக தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து டார்க் லைன் டபுள் ஆர்ம்ஸ் கொடுத்துர்லாம். அந்த ஷேப்குள்ளே வந்து நம்ம ஒரு டிசைன் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து கலரிங் பண்ணாமல் லைட்டாக ஷேடிங் மாதிரி பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த டிசைன் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இன்னொரு 3 பார்டர் பெல்ட் டிசைன் இருக்குங்க, அதையும் பார்த்துடலாம். இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ச்குள்ளே இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ வந்து டார்க் லைன் டபுள் ஆர்ம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஈவன் ஸ்கொயராக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஒரு 1 inch கேப்பில் ஒரு லைன்ஸ் போட்டுக்கலாம். லைன்ஸ் போட்டு ஈவனாக ஒரு 3 to 4 லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கலாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து 3 லைன்ஸ் போட்டிருக்கேன். இதே மாதிரியே ஈவன் ஸ்பேஸில் நம்ம வந்து லைன்ஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஆர்ச் ஃபஸ்ட்டு ஒரு லோட்டஸ் மாடல் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஆர்ச் மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து ஹேங்கிங் பேரட். ஸோ இதுவும் நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ பேரட் டிசைன் எல்லாம் சூப்பர் ட்ரெண்டிங்கில் இருக்குது. நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வந்து பேர்ட்ஸ் பார்ப்போம் இல்லையா, லைக் பீகாக் அதெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, ஸ்வான் எல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து இந்த பேரட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு பார்டர் பெல்ட் டிசைனுக்காக நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி போட்டுட்டு பேரட் வந்து இந்த மாதிரி போட போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. ஒரே ப்ரெஷர்லேயே ஒரு விங்ஸ் மாதிரி கொண்டு வந்துடலாம். இதே போலவே கீழே விங்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இது மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நோஸ் க்ரியேட் பண்ணிடலாம். ஐஸ் அண்ட் நோஸ் போட்டதுக்கப்புறமா மேலேருந்து டாட்ஸ் வச்சுக்கலாம்.
அவ்வளோதாங்க. இதே மாதிரியே 3 ஸ்பேஸுக்கும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அவுட்டர் ஸ்பேஸை வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்டர் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ப்ரைடலுக்கு ரொம்ப இன்ட்ரிகேட் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரியான பார்டர் பெல்ட் நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே எல்லா பாக்ஸ்லேயும் பீகாக் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அவுட்டர் போர்ஷன்லாம் நல்லா டார்க் கலரிங் பண்ணிடணும். ஓகேங்களா? இதே மாதிரி கலரிங் பண்ணிட்டோன்னா இந்த பார்டர் பெல்ட் டிசைனும் ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு டிசைன் போட்டிருப்போம். அது வந்து நம்ம உள்ளே கலர் பண்ணியிருப்போம் இல்லையா? இப்போ நம்ம பண்ண போகிறது வெளியே கலர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வெளியே கலர் பண்ணுறதும் இந்த மாடலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்பவும் போல் ஒரு டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டிசைன் போடும்போது இந்த மாதிரி ஒரு லாங் ஹம்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. லாங் ஹம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கீழேருந்து மேலே போடாமல் மேலேருந்து கீழே, ஓகேங்களா, இந்த மாதிரி போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 1 இன்ச் கேப்பில் நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா ஒவ்வொரு அந்த ஆர்ச் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த எட்ஜ் பார்ட்லேருந்து ஒரு ட்ராப் சிம்பிள் போட்டுக்கலாம். ட்ராப் சிம்பிள் போட்டு கீழே ஒரு இது மாதிரி ஒரு சி வந்து தலைகீழாக போட்ட மாதிரி போட்டுக்கணுங்க. இதே போலவே எல்லா பக்கமும் நம்ம வந்து டிசைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கீழே பார்ட் இருக்கு இல்லையா, அந்த சி கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போடுறோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டு நம்ம போட்டோன்னா எல்லாமே ஈவனாக வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம மாடி மேலே பார்த்துருப்போம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம போட்ட டிசைன்லேயே நான் சொல்லியிருந்தேன், ஒரு பீகாக் அது மேலே உட்கார்ந்துருக்கிற மாதிரி போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு. இது வந்து அந்த மாதிரி டிசைனுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. ஓகேங்களா? ஒரு பீகாக் டிசைன் வரைய போகிறீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் பெல்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ டிசைனிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்டர் பெல்ட்டெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். ஸோ ஒரு பீகாக் அந்த 48th பார்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, பீகாக் தீமில் எதாவது பண்ணிங்கன்னா அது போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? லோட்டஸ் எல்லாம் பெரும்பாலும் லோட்டஸ் பேஸ் பண்ணி சில கிளைண்ட் வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து அதிகமாக லோட்டஸ் இருக்கிற மாதிரி போட்டு கொடுங்க அப்படிங்கும்போது அந்த லோட்டஸ் பார்டர் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சிலர் வந்து எலிஃபண்ட் இருக்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ வந்து பார்டர் பெல்ட் டிசைன்லேயே நிறைய டிசைன் இருக்குது. ஸோ வந்து அந்த எலிஃபண்ட், பீகாக் அதை வச்சும் கூட நம்ம பார்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். அதெல்லாம் நெக்ஸ்ட் டிசைன் போடும்போது அட்வான்ஸ் லெவல் கிளாஸ்க்கு போவோம் இல்லைங்களா, அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீகாக் வச்சு எப்படி பார்டர் க்ரியேட் பண்ணுறது, அண்டு எலிஃபண்ட் வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறது, இப்போ வெட்டிங் எலிமெண்ட் இருக்கும் இல்லைங்களா, மேளதாளம், நாதஸ்வரம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்செல்லாம் எப்படி நம்ம வந்து ஒரு பார்டர் பெல்ட் டிசைன் க்ரியேட் பண்ணுறது, பேபி ஷவர் எலிமெண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, குழந்தைங்களோட பால் புட்டி, குழந்தைங்களோட சாக்ஸ், இந்த மாதிரி எலிமெண்ட் எல்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி ஒரு பார்டர் பெல்ட் க்ரியேட் பண்ணலாம், அதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அட்வான்ஸ் லெவல் கிளாஸில் போகும்போது இன்னமும் கூட ஒரு 5 to 6 பார்டர்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பார்டரில் உள்ளே இருக்கிற டிசைன் விட்டுட்டு அவுட்டர் போர்ஷனெல்லாம் நல்லா டார்க் கலரிங் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த பார்டர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்டர் ஃபைனலாக பார்டர் பெல்ட் டிசைனோட ஃபைனல் டிசைனுக்கு வந்துட்டோம். ஸோ அதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்களா? ஸோ இந்த பார்டர் பெல்ட் டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், பட் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ வந்து ஆஸ் யூஷுவல் டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வெயின்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா ஒரு லீவ்ஸ், இந்த டிசைனெல்லாம் நம்ம வந்து உள்ளங்கையில் டிசைன் பண்ணும்போது அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி தலைகீழாக போட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது போல் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ லீஃப் டிசைன் போடும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நடுவில் வந்து ஒரு இன்விசிபிள் ஸ்கொயர் வரணும். அப்போ தான் அந்த லீஃப் வந்து பார்க்க பர்ஃபெக்டாக தெரியும். இதே மாதிரியே எல்லா டிசைனும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறமா டார்க் கலரிங் பண்ண போகிறோம். ஓகேவா? சிம்பிளான டிசைன் தான், பட் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அவ்வளோதான். நான் சொன்ன 50 பார்டர் பெல்ட் டிசைனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வந்து கலரிங் இது மாதிரி கலரிங் பண்ணிவிட்டு
நம்ம வந்து பார்டர் பெல்ட் டிசைனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தா 50 பார்டர்ஸுமே வீடியோவை பாஸ் பண்ணி விட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி A4 ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா ஒரு ரெக்கார்ட் நோட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா A4 ஷீட்லேயே ஃபஸ்ட் டைம் போடும்போதே நீட்டாக போட்டிங்கன்னா கிளியராக போட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா செக்யூர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா டிசைன் பர்ஃபெக்டாக இருந்துக்கும். ஸோ வந்து இந்த எல்லா டிசைனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஜிம்கா டிசைன் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பார்டர் பெல்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்குள்ள டிசைனும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கிளாஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இன்றைக்கி கிளாஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாகவே இருந்திருக்குங்க. 1 hour 25 minutes வரைக்கும் வந்திருக்கு. ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தான் ஒவ்வொரு பார்டர் பெல்ட் டிசைனும் உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். ஓகேவா? ஸோ வந்து இது நோட்டில் எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஓகே. ஸோ வந்து A3 நோட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி லைன்ஸாக 1 2 இந்த மாதிரி போட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பார்டர் பெல்ட் டிசைனுக்கும் மேலேயும் அது 2மே போட்டிருக்கேன். ஃபைனலாக டிசைன் ஃபினிஷ் பண்ணும்போதுமே நமக்கு வந்து டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லைன் பை லைனாக சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு டிசைனும் போடுங்க. ஓகேங்களா? A4 ஷீட்டாக இருந்தாலும் ஓகே, A3 நோட்டாக இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி க்ளீனாக நம்ம வந்து 1 by 1 போட்டதுக்கப்புறமா செல்லோ டேப் வச்சு செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நோட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த நோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 years 2 years ஆயிடுச்சு. இன்னுமே அந்த டிசைன் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த கிளாஸ் அவ்வளோதாங்க. 50 டைப்ஸ் ஆஃப் பார்டர் பெல்ட் டிசைனும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இமேஜஸ் சென்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 கிளாஸஸ் வந்தால் கொஞ்சம் இம்பர்ஃபெக்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி டார்க் லைன், டபுள் ஹம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபில்லிங் கிளாஸ் முடிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வந்துடும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஷார்ப் கோன்லனாலும் இந்த டிசைன் எல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நம்மகிட்ட டைரெக்டாக வாட்ஸ்அப்லேயே குரூப்பில் கேளுங்க. நீங்கள் கேட்குற டவுட் வந்து பார்த்திங்கன்னா சேம் டவுட் இன்னொருத்தவங்களுக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் குரூப்பில் கேட்கும்போது அந்த டவுட்டுக்கான சொல்யூஷன் வந்து 2 பேருக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் அந்த டவுட் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே, இதோட நான் கிளாஸ் வந்து முடிச்சுக்கிறேன். ஆல்ரெடி சொன்னது மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த ரெக்கார்ட் நோட் மெயின்டைன் பண்ணிவிட்டு எனக்கு கொரியர் போட்டு விட்டால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதை மறந்துடாதீங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.